நம்ம அழுது புலம்ப அநேக காரணங்கள் இருக்கலாம். நாம் சந்தோஷமா இருக்க ஒரே காரணம் ஆண்டவராகிய இயேசு. நான் எப்பொழுது சபை ஆரம்பிக்கணும், 25ஆம் தேதி சபை ஆரம்பிக்கணும்னு நான் எப்ப அறிக்கை கொடுத்தனோ, நான் சபை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல விதமான போராட்டங்கள், நான் சபை வைக்கவே கூடாது அப்படின்னு பல விதமான போராட்டங்கள். ஆனா தேவன் கிட்ட ஒண்ணு சொன்னேன், யார் எனக்கு விரோதமா எழுதினாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நீங்க நடத்துவீங்க. பலவித போராட்டத்துக்குள்ள உள்ள அவ்வளோ இருக்கு, அழுது புலம்ப. சப்பா முகாந்திரம் இல்லாம வெறுக்கிறாங்கப்பா, உங்களுடைய ஊழியத்தை தானே ஆரம்பிக்கிறேன், எனக்கே அவ்வளோ போராட்டம்ப்பா. அவர் எனக்கு சொன்ன விஷயம், மரண பரியந்தம் என்ன ஆனாலும் ஊழியத்தை விட்டு விலகாது. அதான் கேட்டேன், எனக்கு ஆத்துமாக்களே வரலனாலும் 2 ஆத்துமாக்கள் வந்தாலும் உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுல இருந்து ஒருவரும் என்னை தடுக்க முடியாது. யார் வேணா என்ன வேணா சொல்லி கொண்டே போகணும். என்னோட வாலிப வயசு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். சுகபோகமாய் வாழ்ந்திருக்கலாம், அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்காக தான் வாழணும். வாழ்ந்தா அவருக்காக, செத்தா அவருக்காக. அவர் ஆற்றுகிறார், அவரே தேற்றுகிறார்.